உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்று சொன்ன நம் கருணாமூர்த்தியான இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார், வந்து மனித அவதாரம் எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவதாரம் என்பது அது இரண்டு சொற்கள் இணைந்த ஒரு சொல். அவ தார். அவ என்றால் கீழே, தார் என்றால் இறங்குவது. மேலே இருந்து கீழே இறங்குவதற்கு பெயர்தான் அவதாரம், அவதார். அவதாரம் என்பதற்கு பன்மை கிடையாது என்று ஆய்வாளர்களின் கருத்து. அப்ப அவதாரம் என்பது ஒரே ஒன்றுதான். அந்த ஒரே அவதாரம் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல என்று சொல்லும்போது உலகத்திற்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ ஆவிக்குரியவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழுகின்ற, ஆன்மீகத்தை தொடர்பு படுத்தி அவரோடு வைத்திருக்கிற உறவின் அடிப்படையிலே வாழுகின்ற வாழ்க்கையிலே உலகத்தின் காரியங்கள் சம்பந்தப்படாமல் இருக்கிறது என்பது ஒரு பொருளாக இருக்கிறது. அப்போ அவர் இந்த உலகத்தில் பிறந்து 33.5 ஆண்டுகள் அவர் வாழ்ந்த வாழ்க்கை எவ்விதமாக இருந்தது? ஏனென்றால் அவர் தெளிவாக சொன்னது, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தாராக இல்லாமல் இருங்கள் என்று சொன்னது. நீரிலே முளைத்தெழுந்த தாமரையின் ஓரிலை நீரினோடு நின்ற போதும் நீர் இல்லாதவாறு போல், பாரினில் முளைத்தெழுந்த பண்டித பராபரன் பாரினோடு கூடி நின்ற பண்பு கண்டிருப்பீரே அப்படின்னு ஒரு சித்தர் பாடல். அப்ப அந்த சித்தர் பாடல்ல என்ன சொல்லப்படுகிறது? நீர்ல தான் இருக்கு தாமரை, நீர் கூடவே இருக்கு, தண்ணியிலே இருக்கு. ஆனா தண்ணி அது மேல படவே படாது. நீரினோடு நின்ற பின்பும் நீர் இல்லாதவாறு போல், அதே போல பாரினில் முளைத்தெழுந்த பண்டித பராபர், பண்டிதன்னாக்க குரு, போதகரே, ஐயரே என்று வேதாகமத்திலே வாசிக்கிற அவர் பாரில இந்த உலகத்துல வந்து வளர்ந்தாரு. ஆனால் என்ன பண்ணாரா, அவர் உலகத்தாரை போல இல்லாமல் பாவமில்லாத வாழ்வை வாழ்ந்தார் அப்படின்றது சொல்லப்படுது. அதனால அவருடைய பண்பு கண்டு இருப்பீரே, பாரினிலே கூடி நின்ற பண்டித பராபரன் அவருடைய பண்பு கண்டிருப்பீரே. அப்ப அந்த பண்பை நாம் நம்முடைய வாழ்வில் அதை எவ்விதமாக எடுத்துக்கொள்ளுகிறோம், அதன் வழியில எவ்விதமாய் நடக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்திய காரியங்கள் அதையெல்லாம் மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அது சரியா இல்லையா என்பதுதான் என்னுடைய கேள்வி.